Taste the Daily. 2026 தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு மேல இருக்கு. ஆனாலும் கூட அதிமுக களத்துக்கு போய் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை உங்களுடைய பொதுச் செயலாளர் தொடங்கி இருக்கிறாரு. திமுக கட்சிக்கு ஆள் சேர்க்கிறதுக்காக நாங்க ஒன்றிணைவோம் வா திட்டம்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஓராண்டுக்கு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னதாகவே அரசியல் களம் தமிழகத்துல சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு? என்ன காரணம்? அதாவது மக்களை காக்க தமிழகத்தை மீட்க எங்களுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச உடக்கையோட அவங்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கா இருக்கட்டும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் அச்சம் வந்துருச்சு. ஏன்னா ஊர் ஊரா ஸ்டாலின் போனாரு, பிரச்சாரங்களுக்கு போனாரு. அது எல்லாம் மக்கள் கூட்டிட்டு சில ரோட் ஷோவை நடத்தினாங்க. அதுக்கு பிறகு அந்த ரோடு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் பணம் பட்டுவாடா அங்கங்க நின்று பண்ணதை எல்லாம் கண்கூடா பார்த்தோம். பல தொலைக்காட்சிகள்ல நேரடியாக ஒளிபரப்புனாங்க. ஆனால் இப்ப அப்படி இல்ல, மக்களே தானா திரண்டு வர்றாங்க கூட்டம். அப்போ ஒரு பாக்குறாரு, நாம ரோடு ஷோ பண்ணோம், இவ்வளவு பெரிய கூட்டமே வரல, எடப்பாடியாருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வருதா? ஒவ்வொரு இடத்துலயும் லட்சக்கணக்கான மக்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் எல்லோரும் கூடுறாங்கள, ஏதோ ஒண்ணு ஒரு மாற்றம் தமிழகத்துல நிகழ போகுதுங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. அதனுடைய அடிப்படையில் தான் எப்படியாவது இந்த கூட்டணியை கெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் எவ்வளவோ தில்லால் அங்கடி வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. முதல்ல என்ன சொன்னாரு, எங்களுடைய பொதுச் செயலாளர் பிரச்சாரத்தை பார்த்து சுந்தராட்டி டிராவல்ஸ் மாதிரி வண்டி இருக்குன்னு சொல்லி சொன்னார். இவரு எப்பயுமே அசிங்கப்படுத்துவது, மற்றவங்களை கேவலமா பேசுவது, இழிவுபடுத்தி பேசுவது ஸ்டாலின், அவங்க அப்பா கருணாநிதி, இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு வழக்கமான உண்டு. ஆனா அவர் பால போட்டோன்னே எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி என்ன பண்ணாரு, சிக்ஸர் தூக்கி அடிக்க மாதிரி, ஆமா நான் ஒரு விவசாயி, சாதாரண ஒரு விவசாயி, மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய ஒருவன், அதனால சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல தான் என்னால் வர முடியும். பொண்ண மாதிரி உங்க அப்பா கொள்ள அடிச்ச பணத்துல நான் கோடிகளை சேர்த்து வச்சு நான் ஹெலிகாப்டர்லயும் புது பஸ்கள்லயும் வர முடியாதுன்னு அடிச்ச கையோட மக்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ப் ஒரு வேர்டு மக்களுக்கு ஆகா எப்படி பேசுறாரு அப்படின்னு ஒரு இதாச்சு. அது இல்லாம பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஒரு 4 விஷயங்களை மட்டும் மையப்படுத்தி தான் தேர்தல் பிரச்சாரத்தை என்ன சார் அந்த 4 விஷயம் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிருங்களா? அத ஒண்ணு திமுக ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகள் என்ன ஆச்சுன்னு ஒவ்வொரு வாக்குறுதியா கேட்கிறார். நீங்க சொன்ன வாக்குறுதிகளை என்னன்னு பட்டியல் போட்டு கேட்கிறார். அது நீங்க இதை நிறைவேற்றிருக்கீங்களான்னு கேட்கும் போது எந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு மக்களுக்கு தெரியுது. ஆனா எங்களுடைய பொதுச் செயலாளர் 2வது என்ன சொல்றாரு, நான் ஆட்சியில் இருந்த போது இந்தந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு பட்டியல் போடுறாரு. 7.5% இடஒதுக்கீட்டாக இருக்கட்டும், 11 மருத்துவ கல்லூரிகள், 47 கலை கல்லூரிகள், இப்படி பட்டியல் போடுறாரு. அத்திக்கடவு அவிநாசி திட்டம், மெட்ரோ போன்ற திட்டங்கள்லாம் பட்டியல். மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை மக்களாகி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டை அமைதி வளம் வளர்ச்சி என்ற அடிப்படையில் அம்மா எப்படி ஆட்சி செய்தார்களோ, தமிழ்நாட்டை எப்படி முன்னணி மாநிலமாக இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக வச்சிருந்தாங்களோ அதே நிலைக்கு கொண்டு வருவேன், இந்தந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவேன். 1000 ரூபாய் என்பது நான் பெண்களுக்காக 1500 ரூபாய் உடனடியாக தருவேன். கரும்பு விவசாயிகளுக்கு மானியம் தருவேன், விவசாயிகள் கடனை ரத்து செய்வேன். இது எல்லாம் சொல்லும் பொழுது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருது. இது மட்டும் இல்ல சார், இன்றைக்கு இந்த ஆட்சியில மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் வாக்குறுதி கொடுத்தாலும் சரி, வாக்குறுதியை கொடுத்தாலும் சரி, மக்களுக்கு தெரியும். சொல்லுங்க. அதான் சார், இப்ப என்னன்னா எல்லாத்தையும் திமுக செஞ்ச அந்த செய்ய மறுத்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்றீங்க, உங்களுடைய சாதனைகளை சொல்றீங்க. ஆனா அதை ஏன் இவ்வளவு சீக்கிரமாகவே முன்னாடியே போய் மக்கள் கிட்ட சொல்றீங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்களே, அதுதான் உங்களுடைய வியூகமா? இந்த 2026 தேர்தலை சந்திக்கிறதுக்கு நம்ம முதல்ல களத்துக்கு போயிடணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய மெயின் வியூகமா? இல்ல, எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி ஏதோ இப்ப மட்டும் போய் மக்களை சந்திக்கிற மாதிரி இல்ல, மக்களோட மக்களாக நீண்ட காலமா இருக்கிறாரு. ஒரே சமயத்துல நீங்க 50 லட்சம் தொண்டர்களை நின்று அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றவர். ஒரே நாள் தொடர்ந்து பல நாள் என்று அவர்கள் வாழ்த்துக்களை பெற்ற. அது இல்லாம ஒவ்வொரு முறையும்
கூட்டங்களை நடத்தி, போராட்டங்கள் நடத்தி, ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி மக்களோட மக்களாக இருக்கக்கூடியவர் தான். ஆனால் இந்த தேர்தல் களம் என்பது இந்த விடியாத திமுக அரசாங்கம் ஆட்சியில் இருந்ததுன்னா தமிழ்நாடை காப்பாற்ற முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாடு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கு. அப்ப அதை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருக்குன்னா எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி. உங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவே வந்து திமுக ஆட்சியிலிருந்து போகணும், அதிமுக ஆட்சிக்கு வரணும். சரி, அதற்கு முன்னாடியே நாங்க களத்துக்கு வரோம்னு வந்துட்டீங்க. இதுல தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கு சில கணக்குகள் இருக்கு இல்லையா? வியூகங்கள் வகுத்தாதான் இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியும். அதிலிருந்து நீங்க வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர முடியும். அந்த வியூகங்கள் என்னென்ன ஒன்னா பேசுவோமே. குறிப்பாக கூட்டணி வியூகம். திமுக சொல்றது எல்லாமே கூட்டணியை பத்தி தான் அவங்க முழுக்க விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதற்கு ஏதாவது வியூகம் ஸ்பெஷலா வச்சிருக்கீங்களா? அதாவது 2021 வந்து ஒரு மாபெரும் கூட்டணியை திமுக கட்டமைச்சு அதன் மூலமா வந்து வெறும் 3% வித்தியாசத்துல மட்டும்தான் திமுக வெற்றி பெற்றதுங்கிறத மறந்துவிடக் கூடாது. அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல்லாம் கணக்கிலே வைக்க முடியாது. அது மோடியா ராகுலா என்ற நிலையில் நடந்த தேர்தல். ஆனா நீங்க ஒரே ஒரு வெற்றிக்கு காரணம் 210 தொகுதிகள் வெற்றி விட முடியுமா? இந்த வியூகம் என்னங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்றேன். அங்க போற இடங்கள்லாம் ஒரு பெண் கேட்டாங்களா, ஐயா நீங்க எப்பயா மீண்டும் ஆட்சிக்கு வரீங்கன்னு ஒரு பெண் கேட்டாங்க தெரியுமா? அந்த ஏக்க குரல், அது போன்ற கோடிக்கணக்கான பெண்களுடைய அந்த ஏக்க குரல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒழிச்சுக்கிட்டு. இரண்டாவது, கூட்டணி என்பது இந்த அரசாங்கத்தை அனுப்ப வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு மாபெரும் கூட்டணியை கட்டமைக்க வேண்டும். இந்த பிஜேபி கூட்டணியை கட்டமைச்சத திமுகவுல பொறுக்க முடியல. என்ன சொல்றாங்களா, ஒரு மதவாத கட்சியோட நீங்கள் கூட்டணி அமைச்சிட்டீங்க. அதற்கு தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தெளிவாக கேட்டார், நீ பிஜேபியுடன் திமுக கூட்டணி வைக்கலையா? பிஜேபியுடன் காங்கிரஸ்ல கம்யூனிஸ்டுகள் கூட்டணியில் இருந்தது இல்லையா? பிஜேபியுடன் விடுதலை சிறுத்தைகளும் 1991 பிஜேபியினுடைய ஆதரவோடு தான் விடுதலை சிறுத்தைகள், அதுவும் திருமாவளவன் வெற்றி பெற்றார். இப்படியெல்லாம் பிஜேபியுடன் கூட்டணி வைத்து அன்றைய காலகட்டத்திலே சிறுபான்மை மக்களுக்கு ஏன் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது? அந்த திமுக கூட்டணியில் இருந்த காலகட்டத்திலே கோவையிலே மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போதும் அது பிஜேபி திமுக கூட்டணியில் இருந்த போதுதான். குஜராத்திலே கலவரம் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போதும் பிஜேபியும் திமுகவும் கூட்டணியில் இருந்த போதுதான். இதையெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எடுத்துறார். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அதற்கு சரியான பதில் அடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த கதைக்கு என்ன பண்ணிருக்காங்க, அதிமுக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியரை எடுத்து விட்டால் முஸ்லிம்கள் ஓட்டு மொத்தமா போயிடும் அப்படின்னு நினைப்புல இவங்க மீண்டும் ஒரு அன்வர் ராஜா என்ற ஒரு திமுகனுடைய நீண்ட காலமாக கைக்கூலியாக இருந்த ஒருவரை கலட்டி இன்னைக்கு எடுத்து போய் சேர்த்துட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இன்னைக்கு அவரை போய் அறிவாலயத்துக்கு போய் அவர் போய் சேர்க்கிறாரு. ஸ்டாலின் இன்னைக்கு அப்போலோல போய் சேர்ந்துட்டார். இல்ல 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 ஜவஹர் அலி சார், நோ 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 இல்ல பிஜேபி நோ இல்ல மனோஜ், நான் சொல்றது கேளுங்க. நான் கேட்கிறேன், அன்வர் ராஜா நான் ஒட்டுமொத்த ஒன்னும் சொல்லக்கும்னா சில முஸ்லிம்களுக்கு பிரதிநிதியாக இருந்திருக்கிறாரா? இவர் மீது ஏற்கனவே நீங்கள் உண்மையிலே பிஜேபி அதிமுக கூட்டணியை எதிர்த்து வர்றதா இருந்தால் நீங்கள் என்றைக்கு அமித்ஷா அவர்கள் அறிவிச்சாரோ அன்றைக்கு எதிர்த்து வந்திருக்கணும். ஆனால் உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க கேட்ட பொறுப்புகள் கொடுக்கலங்கிறதுக்காண்டி ஒரு கூட்டணியில போய் திமுக சேர்ந்திருக்கீங்க. புரியுது, அதுக்கப்புறம் நீங்க கட்சியில இருந்து நீக்கிட்டீங்க. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, திமுக இந்த அதிமுக கூட்டணியை பற்றி மட்டுமே பேசி பேசி இந்த தேர்தலை நம்ம சந்திரிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வியூகமா அவங்க வச்சிருக்காங்களா? ரொம்ப சுருக்கமா சொல்லிருங்க. அது அவர்களுடைய வியூகம். எப்படியாவது அவர்களுக்கு என்னண்டா, நேரடியாக அதிமுகவை எந்த விதத்தில் எதிர்த்து வர முடியாது. அவர்களுக்கு என்னன்னா, ஒண்ணு மொழி, இனம், இல்ல பிஜேபி மதம், இந்த 3 விஷயத்தை கையில் எடுத்தால் மக்கள் மாறிடுவாங்கங்கிற ஒரு நினைப்பு இருக்கு. ஆனால் நிலைமை அதல்ல. இன்றைக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மோசமான ஆட்சி. இன்றைக்கு ஒவ்வொருடைய தலையிலையும் பல லட்சம் ரூபாயை கடனை வாங்கி வச்சிருக்காங்க. 5.5 கோடி லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சு தமிழ்நாடு எப்படி இருக்கு? சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கா? அதாவது இந்தியாவிலேயே ஒரு மோசமான மாநிலம்
தமிழ்நாடு என்று பேர் வாங்கியிருக்கு. இன்னைக்கு புரியுது புரியுது. இது எல்லாத்தையும் நீங்க வந்து சுற்றுப்பயணத்துல எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ரொம்ப சுருக்கமா திமுகவை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்பயுமே கூட்டணி கட்சிகளை நம்பிதான் இருக்கிறாங்க. அவர்களுக்கென்று தனியாக எந்த பலமும் இல்லை. நிச்சயமாக காங்கிரசுக்கு என்று ஒரு பலம் இருக்கிறது, கம்யூனிஸ்டுகளுக்கு என்று ஒரு பலம் இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் என்ற பலத்தை வைத்துக் கொண்டு அவர்களை இன்றைக்கு ஒரு பிரச்சனை கிளப்பியிருக்காங்க. கூட்டணி ஆட்சியில் எங்களுக்கு மந்திரி சபையில் இடம் வேணும். அதே இதே பிஜேபியில் சிலர் இங்க அதிமுகவுல கூட்டணி ஆட்சி என்று திசை திருப்பும் போது எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தெளிவாக சொல்லிவிட்டார், நிச்சயமாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு தனி பெரும் கட்சியாக ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்வோம், தனித்து ஆட்சி செய்வோம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். போறோம் சார். இப்ப என்னன்னா திமுக நாங்க ஜனநாயகப்படி இருக்கிறோம், ஆனா அதிமுக கூட்டணியை பத்தி நாங்க அப்படித்தான் விமர்சிப்போம் அப்படின்னு சொல்ற இந்த வியூகம் தான் இந்த 2026 அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு இதுவா துருப்பு சீட்டா அவங்களுக்கு. அதாவது ரொம்ப அதாவது வந்து அந்த திமுக ஜனநாயக முறைப்படி இருக்குதுன்னு சொல்றதுக்கு எப்படிதான் மனசு வரல. அதாவது வந்து தாத்தா அப்ப பிள்ளை பேரண்ட் இப்படி தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியில ஜனநாயகம் இருக்குன்னு சொன்னா அதுல எப்படி சார் ஏத்துக்கிற முடியும்? நீங்கள் இது ஒரு பரம்பரை மன்னர் ஆட்சியா வாழக்கூடிய ஒரு கட்சி, அப்படி இதுல எப்படி ஜனநாயகம் இருக்க முடியும்? யாராவது அந்த குடும்பத்தை தவிர்த்து யாராவது உயர் பதவிக்கு அங்க அந்த கட்சியில வர முடியுமா? அந்த மாதிரி அது வழி ஏதாவது செஞ்சிருக்காங்களா? எதுவுமே இல்லை. இரண்டாவது, நீங்க வந்து உங்களுக்கு என்னன்னா இப்ப ஒரு விஷயத்த சொல்றாங்க, இந்த திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்து அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொண்டு கூட்டணி ஆட்சி அமைப்பாங்க. சார் அவங்க எப்படியெல்லாம் பொய்களை அவுத்து விடணுமோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க. நான் சொல்றேன் 2021 சரி இப்படிதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீங்கள் வந்து இந்த மாதிரி திமுக பிஜேபிக்கு ஒரு அதிக தொகுதி கொடுத்துருவாங்க, 60 தொகுதி கொடுப்பாங்க, 70 தொகுதி கொடுப்பாங்க, எடப்பாடியார் சொன்னதெல்லாம் கேட்பாரு, இல்லாட்டி அவரால் இருக்க முடியாது, அவரை வந்து அவங்க வந்து சிபிஐ வச்சு அமைக்கிடுவாங்க, அமலாக்கத்துறையை வச்சு அமைக்கிடுவாங்க. கடைசியில் அவங்க எத்தனை சீட் வாங்கினாங்க? வெறும் 20 சீட்டுகள். நீங்க கடந்த காலங்கள் 1980ல நீங்கள் ஒரு ஆட்சி அமைக்கணும்டா 118 தொகுதி போட்டியிட வேண்டும். ஆனால் 1980ல திமுக 112 தொகுதிகளில் போட்டியிட்டு மித்த தொகுதி எல்லாம் காங்கிரஸ் கொடுத்தாங்க. வெறும் 112 தொகுதி போட்டியிட்டு மிச்சதெல்லாம் காங்கிரஸ். அந்த நிலையில அதிமுக இல்லாம எங்களுடைய பொதுச் செயலாளர் தெளிவா சொல்றாரு, நாங்கள் நிச்சயமாக தனித்து ஆட்சி செய்வோம், மக்கள் ஆட்சி செய்வோம், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம். இன்னைக்கு ஒரு கட்டாயம் என்னடா, இந்த நாட்டை தமிழ்நாட்டை ஒரு அடிப்பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையை மாத்தணும். ஒரு சர்வாதிகார ஆட்சி மட்டுமில்ல, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கக்கூடிய ஒரு மோசமான ஆட்சியை வந்து மக்கள் கிட்ட பாதுகாக்கணும். மக்களை பாதுகாக்கணும்னா ஒரு மாபெரும் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காண்டா ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்காண்டி பிஜேபி இன்னும் சில கட்சிகளை எங்களுடைய பொதுச் செயலாளர் அழைக்கிறார். இது யாருன்னா அதிமுக நலனுக்காண்டி இல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக. இவங்களை போல திமுக என்ன பண்ணாங்க, கீழே வந்து அமலாக்கத்துறை ரெய்டு மேல ராஜாத்தி அம்மா கிட்ட கீழே மிரட்டி 63 சீட் வாங்கிட்டு போனாங்க. புரியுது புரியுது. அந்த மாதிரி எல்லாம் அதிமுகவுலயே எங்களுடைய பொதுச் செயலாளர் கிட்ட யாரும் பண்ண முடியாது. புரியுது அந்த கான்ஃபிடன்ஸ், உண்மையாலுமே அந்த கான்ஃபிடன்ஸ் புரியுது. இது அதிமுக ஒவ்வொரு தொண்டனுடைய ரத்தத்தாலும் வியர்வையாலும் உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சியை யாராலும் அழிக்க முடியாது. இது ஒரு மதசார்பற்ற கட்சி. நன்றி நன்றி ஜவஹர் அலி சார். ஜவஹர் அலி சார் ரொம்ப சுருக்கமா நான் அவருக்கு இன்னும் வாய்ப்பு கொடுக்கவே சுருக்கமா. இல்ல அவரு நண்பர் வந்து அவர் வந்து நாங்க வந்து கூப்பிடுறோம், கட்சிகளை அழைக்கிறோம், தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்டா. இன்றைக்கு ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம், மக்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு இருக்கு. அந்த அடிப்படையில தான் கூட்டணிகளை ஒருங்கிணைக்கிறாரு. மக்களுடைய எண்ணங்களை நம்ம நிறைவேற்றணும்னா இந்த கட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்ன்ற ஒரு மக்களுக்கான ஒரு எண்ணம். நன்றி சார், நன்றி. பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில நீங்க எப்படி ஒண்ணு சேர்ந்திருக்கீங்களோ அதே மாதிரி திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில நான் சேர்ந்து வேணான்றாரு, அவர் சேர்த்துக்க வேண்டியது. நான் வரேன்.